உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் ரமேஷ் அவர்கள், அவரை நான் அறிந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, உங்களுடைய டைம் எடுத்து வச்சுக்கிறேன், தாண்டி போயிருக்கோம். ஓகே. அது மட்டுமல்ல, பாஸ்டர் அம்மா அவர்களையும் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். அவர்களும் நன்றாக வேதத்தை தியானிக்கிற படிக்கிற ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாக இருக்காங்க. பாஸ்டர் அவர்களை பார்க்கும் பாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஊழியத்தின் மேல இருக்கிற வாஞ்சி. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியத்தின் மேல வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு தேவ மனுஷன். ரொம்ப சிம்பிளா எல்லாரோடையும் கெத்து காமிக்காம அப்படியே சாதாரணமா எல்லாரோடையும் பழகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களோட பழகிறதும் உங்களை கண்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ஜெயராஜா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவர் எந்த தொடர்புகளை கொண்டு வந்தாலும் ஒரு தீர்மானத்தோடு தான் கொண்டு வராங்க. ஸோ ஏன்னா நம்ம சும்மா போயிட்டு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆண்டவர் கொடுக்குற தொடர்புகள், கனெக்ஷன்ஸ், ஆண்டவருடைய அனாதை தீர்மானத்தின்படி அது கொடுக்கப்படுகிறது. அதற்காக நான் நன்றி சொல்றேன். நிச்சயமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக நான் இங்கே வந்து பிரசங்கம் செய்து, அப்போ வந்து நான் நினைக்கிறேன் எத்தனை மணின்னு தெரியல, ஒரு 8 மணி நினைச்சல வெளில போகும்போது பார்த்தா இந்தியா டைமுக்கு 5:30 மாதிரி இருந்துச்சு. என்னது இருட்டே ஆகாதா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இங்கே எவ்வளோ டைம் எனக்கு அப்போ புரியல. ஸோ இப்போ புரியுது. ஓகே, ரைட். இன்றைக்கு தந்தையர் தினம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தகப்பன்மார்களை ஆசீர்வதிப்பதாக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் பேசும்படியாக ஜெபம். ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் ரமேஷ் அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, ஆண்டவரே இந்த அருமையான சபைக்காக நன்றி. ஆண்டவரே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்படியாக செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாலை வேளையில எங்களோடு நீங்க பேசுங்க. உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரை எங்களை சுகப்படுத்துங்க. உடைந்த உள்ளங்கள் சுகமாகட்டும். உடைய ஆவியை கொண்டு ஆண்டவரை எங்களுக்கு காரியங்களை உணர்த்தி காட்டுங்க. இங்கிருந்து நாங்கள் போகும்போது வந்த வண்ணமாக போகாமல் மனமாறி இன்னும் அதிகமாக உண்மை நேசிப்பவர்களாக இந்த திரு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 6லிருந்து 15 வரை. முன்பு யோசுவா இஸ்ரவேலரை போக அனுமதித்த போது அவர்கள் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளும்படி போனார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உரிமை சொத்தை பெறும்படி போனார்கள். மக்கள் யோசுவாவின் வாழ்நாள் முழுவதும் யெகோவாவுக்கு பணி செய்தனர். யெகோவா இஸ்ரவேலுக்காக செய்த எல்லா பெரிய செயல்களையும் கண்டிருந்த யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த சபை தலைவர்களின் காலத்திலும் மக்கள் யெகோவாவுக்கு சேவை செய்தார்கள். யெகோவாவின் அடியவனும் நூனின் மகனுமான யோசுவா 110 வயதில் இறந்தார். அவர்கள் திம்னாத் ஏரேசில் அவருடைய உரிமை சொத்தான நிலத்தில் அவருடைய உடலை அடக்கம் பண்ணினார்கள். இது காயாஸ் மலைக்கு வடக்கே எப்ராயிம் மலைநாட்டில் இருக்கிறது. அதன் பின்பு அந்த எல்லா தலைமுறையினரும் தங்கள் தந்தையருடன் சேர்க்கப்பட்ட பின் யெகோவாவையும் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தவற்றையும் அறியாத வேறு ஒரு தலைமுறை தோன்றியது. அப்பொழுது இஸ்ரவேலர் யெகோவாவின் பார்வையில் தீமையானதை செய்து பாகால் தெய்வங்களுக்கு பணி செய்தனர். அவர்கள் தங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் முற்பிதாக்களின் யெகோவாகிய இறைவனை கைவிட்டார்கள். தங்களை சுற்றி இருந்த மக்களின் பலவிதமான தெய்வங்களை பின்பற்றி வணங்கினார்கள். யெகோவாவுக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் யெகோவாவை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் பணி செய்ததினாலேயே யெகோவாவுக்கு கோபமூட்டினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யெகோவா கோபம் கொண்டு
அவர் அவர்களை கொள்ளைக்காரர்களிடத்தில் ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தார்கள். அவர் அவர்களை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய பகைவர்களுக்கு விற்று போட்டார். அந்த பகைவர்களை தொடர்ந்து அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. இஸ்ரவேல் சண்டையிட போகும் போதெல்லாம் யெகோவா அவர்களுக்கு ஆணையிட்டபடி யெகோவாவின் கரம் அவர்களுக்கு எதிராக இருந்து அவர்களை தோல்வியுறச் செய்தது. அவர்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளானார்கள். இங்க வாசிக்கிற வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யோசுவாவும் மற்ற இஸ்ரவேல் மக்களும் இப்ப கானான் தேசத்துக்குள்ள புகுந்திருக்கிறாங்க. கானான் தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் நிலத்தை பிடிக்க பிடிக்க தங்களுக்கு அவர்கள் என்ன செய்றாங்க, நிலத்தை பிரிச்சு அந்த நிலத்தை அவர்கள் கையால ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்க்கணும். யோசுவா இறந்து போயிட்டாரு, அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் சமுதாயத்தில் இருந்த மூப்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் இப்ப இறந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை குறித்து அறியாத ஒரு சந்ததி வருது. தேவன் என்னென்ன காரியத்தை செஞ்சார் அப்படிங்கறத தெரியாத ஒரு சந்ததி வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்கள் என்ன செய்றாங்க, தேவனை அறியாததுனால அவர்கள் பாவம் செய்யறாங்க. என்ன மாதிரி பாவம் செய்யறாங்க? பாகாலையும் அஷ்டரோத்தையும் இப்படி விக்கிரக ஆராதனைகளை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர்கள் மேல கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிராளிகளாக அவரை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய கரத்திலே ஆண்டவர் விட்டு விடுகிறார். அம்மோனியர்கள் தாக்குகிறார்கள், மீதியானியர்கள் தாக்குகிறார்கள், இப்படி பல்வேறு தேச மக்கள் அவர்களை தாக்குகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கோபம் கொண்டு அவர்களை என்ன செய்யறாரு, மற்றவருடைய கரங்களிலே விட்டு விடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை அறியாத, தேவன் செய்த காரியங்களை அறியாத ஒரு சந்ததி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தந்தையர்கள் தினம். எனவே தந்தைகளுக்கு மட்டுமல்ல, தாய்களுக்கும், தந்தைமார்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் சேர்ந்து இந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்முடைய தலைமுறையை நாம ஆண்டவருக்குள்ள வளர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சந்ததி இடைவெளி இன்னொரு சந்ததியை பாதிக்கும். ஒரு சந்ததி இடைவெளி, ஒரே சந்ததி இடைவெளி தான். யோசுவா ஆண்டவரை சேவித்தார். அதற்கு பின்பு அவருடைய மூப்பர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்த மூப்பர்கள் ஆண்டவரை சேவித்தார்கள். அதன் பின்பு பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாதவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் செய்த காரியங்களை தெரியாம இருந்தாங்க. அவர்கள் ஆண்டவரை சேவிக்கல. பாகாலையும் அஷ்டரோத்தையும் விக்கிரகங்களையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களை பகைவருடைய கரத்திலே விட்டு விட்டார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு சந்ததி இடைவெளி தான். அவர்கள் அந்த தலைமுறையை ஆண்டவருக்குள்ள வளர்க்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரே வார்த்தையில நான் சொல்றேன் அப்படின்னா, நாம தலைமுறை இடைவெளி இல்லாமல் நாம மற்றவர்கள் இந்த தலைமுறையை விசுவாசத்துக்குள்ளே வளர்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, praise the Lord, ஆமென். இந்த தலைமுறையை நாம விசுவாசத்துக்குள்ளே வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பாக்களுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்றோம். அப்பாக்கள் என்ன செய்றாங்க, வேலை செய்றாங்க, கடினமா உழைக்கிறாங்க, வீட்டுல சாப்பாடு கொண்டு வராங்க, சாப்பாடு இருக்கிறதுக்கு உதவி செய்றாங்க, அம்மாவை பாத்துக்கிறாங்க, பிள்ளைகளை பாத்துக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதுல அவங்க நாட்டமா இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. இது எல்லாமே செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான், அப்பாக்களுடைய வேலை தான். ஆனால் அதையும் தாண்டி அதற்கு மேலாக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக அவர்கள் ஒரு நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பா அம்மார்களுக்கு நான் சொல்வது இதுதான். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு சொத்து கொடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு ஈவு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க நல்ல அப்பாவா இருந்தாவே போதும். நீங்க அதனால சொத்து எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லல, சொத்து கொடுக்க வேணாம்னு சொல்ல, கல்வி கொடுக்க வேணாம்னு சொல்ல. நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்தாவே அதுவே அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய gift. அதே போல அம்மாக்கள் அவர்கள் நல்ல அம்மாவா, ஆண்டவருக்கு முன்பே உள்ள அம்மாக்களா இருந்தாவே அதுவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய gift அப்படின்னு நான் சொல்வேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற, நாம நம்முடைய பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ்ல வளர்க்கிறது நல்லதுதான், படிப்புல வளர்க்கிறது நல்லதுதான். அதோட சேர்ந்து அதற்கு மேலாக நாம என்ன செய்யணும்னா, அவர்களை விசுவாசத்திலே வளர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கணும். ஒரு 5 முக்கியமான கருத்துக்களை உங்க முன்னாடி இந்த வசனங்களை வைத்து அடிப்படையாக வைத்து நான் வைக்க விருப்பப்படுறேன்.
5 முக்கியமான கருத்துக்கள். முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு சந்ததி சாகலாம், ஆனால் தேவனுடைய சத்தியம் சாகாமல் உயிரோடு இருக்கும். ஒரு சந்ததி சாகும். நான் ஜெபம் பண்றேன், நீங்க எல்லாருமே 120 வருஷம் வாழணும். எத்தனை பேருக்கு ஆசை 120 வருஷம் வாழணும்? நான் ஒரு இடத்துல கேட்ட போது, பாஸ்டர் 120 தான் வேண்டாம் பாஸ்டர், இப்பயே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது போல நீங்க சொல்றீங்களான்னு தெரியல. இருந்தாலும் நான் ஆசைப்படுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், 120 வருடங்கள் நீங்க வாழணும். ஆனா 120 வருடங்கள் கழிச்சு நம்ம இங்க இருக்க போறது கிடையாது. நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருவோம். இந்த உலகத்தை விட்டு நாம கடந்து போனோம்னா நம்ம பிள்ளைகள் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறத விட, கேட்டதுனால அதுல கேட்கறதுனால தப்பு கிடையாது, அதோட சேர்ந்து அதற்கு மேலாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்றாங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஞானத்துல வளர்றாங்க, நடக்கிறாங்க அப்படிங்கறத கேட்கறது தான் நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கணும். ஒரு சந்ததி சாகலாம், ஆனால் தேவனுடைய சத்தியம் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். யோசுவா அந்த இடத்துல மரித்து விட்டார், மூப்பர்கள் மரித்து போய்விட்டார்கள். அந்த எந்த சந்ததி ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்ததோ அந்த சந்ததி மரித்து போய்விட்டது. மரணத்தை நம்ம தடுக்கவே முடியாது, மரணத்தை நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஆனா என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் ஒரு சந்ததியில் இருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்தப்படும். அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும், தலைமுறை தோறும் அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம இந்த காரியத்தை தான் முக்கியமானதாக நம்ம வைக்க வேண்டும். விசுவாசத்தோட ஆண்டவர் முன்பாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். மாதிரிகளாக வாழ்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 1000 வார்த்தை சொல்லி ஒரு பாடத்தை நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட நாம ஒரு நல்ல செயலை செஞ்சோம்னா போதும், அந்த செயல் அவங்க மனசுல பதிந்து விடும். நான் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு சொல்லிட்டு நான் 1000 பிரசங்கங்களை நான் பிரசங்கித்தாலும் நான் ஜெபம் பண்ணாம போனேன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சோ இந்த உலகத்துல ஆண்டவருக்கென்று உண்மையாக வாழும் மக்கள் தேவை என்பதை பார்க்கணும். தலைமைத்துவம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடும். ஆனா நாம கொடுக்கிற விசுவாசம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வசனங்கள், 6ல இருந்து 9 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்றாரு, இது உங்களுக்கு கொடுக்கப்படும் கட்டளைன்னு சொல்றாரு. என்ன கட்டளை அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேளுங்கள் இஸ்ரவேலே, நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரமாணங்களை, வேத வசனத்தை நீங்க போதிங்க அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். எப்பெல்லாம் போதிக்கணுமா? உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது நம்ம போதிக்கணும். நாம என்ன செய்யறோம், பல வேளைகள்ல நம்முடைய அந்த ராத்திரி ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, வீட்டு ஜெபம், அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிவி பார்க்கும்போது கூட என்ன செய்யலாம், ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லலாம். உட்கார்ந்து நடந்து போகும்போது கூட ஆண்டவரை பத்தி சொல்லலாம். அப்படின்னா நான் இப்படி சொல்ல, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி சொல்லி சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லல. நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லலாம். ஒரு 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 குற்றத்தை நீங்க டிவியில அவங்க செய்தியில பாக்குறாங்க அப்படின்னா, ஏன் அவங்க பண்றாங்க, அவங்க 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 மனசு எப்படி பாழா இருக்கு, வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கு நடக்கும் காரியங்களை வைத்தே செய்யலாம். நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நாம கொடுக்கலாம் என்று நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் ரிலே ரேஸ் பார்த்திருக்கீங்க? ரிலே ரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பட்டான், ஒரு கோல் ஒன்றை கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அடுத்து ஓடி போய் இன்னொரு கொடுப்பாங்க, அடுத்து போயிட்டு இன்னொரு கொடுப்பாங்க. கடைசியில நீங்க பாத்திருக்கீங்களா? ரிலே ரேஸ் பார்த்திருப்பீங்கல்ல. ஒருத்தர் அந்த பட்டான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஒரு பட்டான். அந்த பட்டானை கொண்டு போயிட்டு இவர் போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் அவர் என்ன செய்வாரு, கொண்டு போயிட்டு கொடுப்பாரு. ஆனா இந்த ஒரு இடைவெளி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கொண்டு போய் கொடுக்கலன்னா அந்த பட்டான் என்ன செய்யாதுன்னா போய் அந்த கடைசி அந்த பினிஷ் லைன் இருக்குல்ல, அங்க போய் சேராது. நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு உத்தமாக இல்லை அப்படின்னா, ஒரு உத்தமமான ஒரு ஆண்டவருக்கு பிரியமான தாயாக தகப்பனாக நாம இல்லை என்றால், இந்த பட்டான் இருக்குல்ல, நான் இல்லை அப்படின்னா நான் இந்த பட்டானை கொண்டு போயிட்டு என்னுடைய பையன் கிட்ட போய் சேர்க்க முடியாது. அங்க போய் சேர்க்கலன்னா அவனுக்கு போய் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை நான் சொல்லலாம், என்னால வேகமா ஓட முடியலையே, பரவாயில்லை, நான் நொண்டிக்கிட்டு தான் போக முடியுது, பரவாயில்லை, நான் முடவன், என்னால நடக்கவே முடியல, பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாவது நடந்து என்னால முயன்ற அளவுக்கு
நாம் போயிட்டு அந்த பட்டானை போய் சேர்க்க முடியுமா அப்படிதான் யோசிக்கணும் அருமையானவர்களே. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலே ரேஸ் போல நாம என்ன செய்யணும்? வேகமாக ஓடணும். வேகமாக ஓட முடியலையா பரவாயில்ல, நாம மெதுவாவது போகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போயிட்டு அந்த பட்டானை போயிட்டு கையில கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, மோசே யோசுவாவை சீடனாக்கினார், யோசுவாவுக்கு பயிற்சி கொடுத்தார், ஒரு தலைவனாக்கினார். எலியா எலிசாவுக்கு பயிற்சி கொடுத்து அவரை தலைவனாக்கினார், அவரை ஒரு நல்ல சீடனாக மாற்றினார். பவுல் தீமோத்தேயுவுக்கு பயிற்சி கொடுத்து அவரை ஒரு நல்ல சீடனாக மாற்றினார். அதே போல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல சீடர்களாக மாற்ற வேண்டும். நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மட்டும் இருக்க கூடாது, இயேசுவிலிருந்து படிக்கிறவர்களாக. சீடனா என்ன அர்த்தம்? இயேசுகிட்ட இருந்து படிக்கிறவர்களாக, படித்ததை வாழ்க்கையில பயன்படுத்துகிறவர்களாக நம்ம மாறுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லா தகப்பன்மார்களும் சொல்லணும், ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல தேவனுக்கென்று தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிங்க. ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன குழந்தைகளை கையில வச்சிருக்கீங்க, நீங்க கையில வச்சிருக்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த குழந்தையை வளர்த்து ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆளாக மாற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை என் கையில கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, உங்க கையில இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. சின்ன பிள்ளைங்க இப்ப சண்டே ஸ்கூல் போயிருக்காங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, இவர்களுக்கு மாதிரியாக இருந்து இவர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அம்மாமார்களுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு பெரிய தாக்கத்தை, ஆண்டவருடைய தாக்கத்தை கொண்டு வருவது மிக முக்கியமானது. நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க ஆண்டவரை, எந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு சொல்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிங்க. உங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும் உங்களை அன்பு செலுத்துறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. பல வேளை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கிள் ஆண்டி வருவாங்க வீட்டுக்கு, அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. அங்கிள் ஆண்டி தான் ரொம்ப நம்மளை நேசிக்கிறாங்கன்னு நினைச்சுக்குவோம். ஆனா வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா என்ன செய்வாங்க? காய்கறி, கீரை, அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாம் வளர்ப்பாங்க. அப்பப்ப கண்டிப்பாங்க. நாம நினைச்சுக்குவோம் அம்மா அப்பா வந்து நமக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எப்பயாவது சாக்லேட் வாங்கி தருவாருல அங்கிள், அவர்தான் ரொம்ப நல்லவன்னு நம்ம நினைச்சுக்குவோம். இல்ல, சாக்லேட் வாங்கி தருவாங்க. பாத்தீங்கன்னா இரும்பிட்டு இருக்கும் புள்ள, சாக்லேட் எல்லாம் கொடுக்கூடாது சொன்ன இந்த பரவாயில்ல அங்கிள் கொடுப்பாரு. ஆனா அங்கிள் சாக்லேட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இருமல் வந்துச்சுன்னா அம்மா தான் உட்காந்து பார்க்கணும். ராத்திரி ஃபுல்லா கரெக்டா நான் சொல்றது, அம்மா தான் உட்காந்து பார்த்துருப்பாங்க. உங்க பெற்றோர்களை காட்டிலும், உங்க அம்மா அப்பாவை காட்டிலும் உங்களை நேசிக்கிறது இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. அவங்க கடிந்து கொண்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்க திட்டினாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க சொல்ற விஷயத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. தப்பா சொன்னாங்கன்னா கீழ்ப்படியாது, ஆண்டவர் விரோதமா சொன்னாங்கன்னா கீழ்ப்படிய வேண்டாம். ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கீழ்ப்படிங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நிறைய பெற்றோர்கிட்ட நான் சொல்வேன், சரி பிள்ளைகிட்ட சொல்வேன், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், படிச்சு வந்தோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களை கனப்படுத்தினார்களோ அவர்கள் நீடிய வாழ்வை பெறுவார்கள், வளமான வாழ்க்கை பெறுவார்கள். ஹalleluya, praise the Lord. நீங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனா பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நாள் கூட எங்க அம்மாவை நான் ஏசுனதே கிடையாது. அதே போல ஆனா அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவேன், அம்மா நீங்க தப்பு பண்றீங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எல்லா பிள்ளைக்கும் பண்றதான பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் ஒவ்வொரு தாய்மார் தினத்துக்கு அன்னைக்கு அவங்க கூப்பிட்டு நான் சொல்லுவேன், ஆனால் மற்ற நாளே கூப்பிட்டு சொல்லுவேன், அம்மா நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, நல்லது செஞ்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சிங்கிள் பேரண்டா இருந்து எங்க அம்மா எங்களை தான் வளர்த்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன். அவங்க நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் எல்லாம் பண்றதுதானே நான் பண்ணேன், இல்லை எல்லாரும் பண்றது, நீங்க இன்னும் நிறைய பண்ணிருக்கீங்க எனக்கு, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப அவங்க உயிரோடு இருக்கும் போதே நாம என்ன செய்யணும், போயிட்டு பெற்றோர்களுக்கு நன்றின்னு சொல்லணும், கட்டி பிடிக்கணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்ல முடியுமோ சொல்லணும். அடக்க ஆராதனை கிடையாது. அடக்க ஆராதனை வந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் எழுதி வச்சு வாசிப்பாங்க, என்னுடைய தகப்பனுக்கு இப்படி நன்றி சொல்றேன், அவங்க இப்படி பண்ணாங்க. ஆனா உயிரோட இருக்கும்போது ஒன்றுமே செய்யறது கிடையாது, உயிரோட இருக்கும்போது நன்றி சொல்றது கிடையாது. அருமையானவர்களே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்கள் மாதிரிகளாக இருந்து
விசுவாசத்துல இருந்து நல்ல எக்ஸாம்பிளா இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இது எல்லாமே முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடைவெளி தங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு இடைவெளி கேப், ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை இடைவெளி வந்து விட்டது என்றால் இந்த பட்டானை கொண்டு போய் நினைச்சிருக்காரு அங்க போய் கொண்டு போய் பட்டான்ற வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த பட்டானை கொண்டு போயிட்டு அந்த ரிலே ரேஸ்ல கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இரண்டாவது பாயிண்ட் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், தேவனை குறித்த தகவல் தேவனை அறிகின்ற அறிவு கிடையாது. தேவனை குறித்த தகவல் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் அடுத்த ஜெனரேஷன் வந்த அடுத்த தலைமுறை தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள் சொல்லிப்பாங்க. தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த அற்புதங்களை அறியாதவர்களாக இருந்தாங்க, தேவனையும் அறியாதவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், யெகோவா தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எகிப்துல இருந்து வெளில கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கலாம். எப்படி ஆண்டவர் செங்கடலை பிரிச்சார் அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம், சும்மா கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த தேவனோடு ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு உறவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். வேதவசத்துல தேவனை அறிவது என்பது ஆண்டவரோட பழகுவது, உறவு கொள்வது. சும்மா ஆண்டவரோட தெரியும் அது தெரியாமா, இந்த பைபிள் தெரியும், அந்த பைபிள் தெரியும், இந்த வசனம் தெரியும், அது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரிகிறது, நிறைய பேருக்கு சிலருக்கு தெரியறதே இல்லை. பட் நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரிகிறது. இயேசுனா எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இதெல்லாம் தெரிகிறது. ஆனால் இயேசுவோடு உண்மையான உறவு இல்லை. நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இயேசுவோடு உண்மையான உறவு, அவரோட பழகுவது, அவரோட உட்கார்ந்து பேசுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு உறவு கொள்வது, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை உறவுல இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையான வேத வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை ஆண்டவர் எப்படி சித்தரிக்கிறார்? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு போல ஆண்டவர் சித்தரிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உறவாடுகிறார்கள் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ரெயின்ஹார்ட் பாங்கி அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், ரெயின்ஹார்ட் பாங்கி அப்படிங்கிற தேவ மனுஷன், அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த கடிகாரத்தை வைத்து ஜெபிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, I do not pray by the clock, but I pray by the spirit. நான் ஆவியை வைத்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நாள் டைம் பார்க்கறதே கிடையாதுன்னு சொன்னார். அதுக்கு அவர் உதாரணம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு நல்லா நேசிக்கிற அன்பா இருக்கிற கணவன் மனைவி நீங்க பாருங்க, அவங்க டைம் பார்த்து ஜெபம் பண்றாங்க. அவங்க எப்படி சொல்றாங்களா, நமது பேசும் நேரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும், ரெண்டு பேரும் உட்காருவோம், உட்காந்து 5 மணி ஆகிவிட்டது, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். என்ன கணவரை எப்படி இருக்கிறீர்கள், மனைவியை எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினோட நம்ம 6 மணிக்குள்ள முடிக்கணும். அப்பப்ப டைம் பார்த்துட்டு 6 மணி முடிந்து விட்டது, நம்முடைய பேச்சு நேரம் முடிந்து விட்டது, தேங்க்யூ ஸோ மச், நம்ம போயிடுறோம்னா அப்படி போறது கிடையாது. அப்படி போயிடுறாங்களா? எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க பேசிட்டு காஃபி போட்டு வரேன்னு சொல்லி காஃபி போட்டு மறுபடியும் பேசுறாங்க. சில வயசான ஆட்களை பார்த்துருக்கேன், ரொம்ப நேசிக்கிற வயசான தம்பதி ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுறாங்க, 2 மணி வரைக்கும் பேசுறாங்க. அவங்க டைம்ல பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம ஜெபத்துக்கு எப்படி? அதனால பாஸ்டர் டைம் ஆனவங்க நிறுத்தாம ஒரு நடத்துவாங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆண்டவரோட பழகும் விஷயத்துக்கு நம்ம டைமை பார்க்கணும். 5 மணிக்கு இன்னும் 6 மணி ஆயிடுச்சு, என்ன இது இன்னும் முடிக்காம இருக்காங்க அப்ப நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை தன்னுடைய பைபிளை சித்தரிக்கிறது போல அவர் நம்முடைய காதலனாக, அவர் நம்முடைய கணவனாக, ஒரு மணவாளனாக, அவர் நம்முடைய தாயாக, தகப்பனாக வேத வசனத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம அவரோட பேசும்போது நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்ம அவரோட உறவாடுகிறோம், பழகுகிறோம். அருமையானவர்களே, அந்த பழக்கம், அந்த உறவு தான் என்ன செய்யணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யும். சும்மா ஆண்டவரை குறித்த தகவல்கள் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம ஆண்டவரை குறித்த தகவல்களை அறிஞ்சிருக்கோமா?
அல்லது உண்மையிலேயே ஆண்டவரோட அனுபவத்தில் இருக்கிறோமா, அனுபவ ரீதியிலான உறவுல இருக்கமா, நம்ம அதை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி. ஆனா நீச்சல் அடிக்கிறது இங்கே குளத்துல கிணறுல எங்கேயாவது குதிக்கணும், அப்பதானே கற்றுக்கொள்ள முடியும். எப்பறம் நீச்சல் அடிக்கிறீங்க அப்படிலாம் கையை காலெல்லாம் கூட ஆடணுண்டா அப்படின்வானுங்க, காலை அப்படி ஆடணுண்டா உதைக்கணுண்டா இப்படி அழைச்சப்பறம் அப்படியே வேலை வருவாடா இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுவேன் எல்லாத்தையும் கேட்டுக்குவேன். ஆனா நான் ஒரு நாள் நீச்சல் அடிச்சது. ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்துல காவேரி ஆறு, அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல தண்ணி இல்லாத நேரத்துல அங்க குளம் மாதிரி இருக்கும், நல்லா ஆழமா தான் இருக்கும். குளம் மாதிரி இருக்கும், ஆழமா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க குதிக்கிறானுங்க, குதிச்சு விளாடுறானுங்க. நான் எல்லாத்தையும் உற்சாகப்பட்டு அடிங்க அப்படின்ட்டு நீச்சல் அடிக்கிட்டு இருக்கிறேன். என் பின்னாடி வந்து ராஜான்னு ஒரு நண்பன் இருக்கான். அவனை செஞ்சான், என்னைய உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு என்னடா அப்படின்ற உள்ளுக்குள்ள போய் போறேன். காலை ஆட்டுறா, கையை ஆட்டுறா அப்படின்னா கையை அப்படி ஆட்ட ஆரம்பிச்சேன், காலை ஆட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடியல, அவனே என்ன குதிச்சு அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தான். பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தென்னை மரத்துல இருந்து கிணத்துக்குள்ள குதிக்கிறது, ஆத்துக்குள்ள குதிக்கிறது, எல்லா வேலையும் நான் பண்ணேன். ஆனா எப்ப வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தோம், எப்படி நீச்சல் அடிக்கிறது கேட்டு இருந்தோம். அது எனக்கு பயிற்சி கொடுக்கல. நான் உள்ளுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான், ஒரு அனுபவம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆண்டவர் இப்படி செய்வாரா. ஆமா, பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, அப்படி பிரசங்கம் பண்ணாரு. நான் யூடியூப்ல கேட்டேன். இது எல்லாமே தகவல்கள் தானே ஒழிய அவர்களுக்கு உண்மையாகவே தனிப்பட்ட விதத்துல ஒரு அனுபவம் இல்லை என்பதை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நீங்க தனிப்பட்ட விதத்துல அனுபவிக்கல அப்படின்னா ஆண்டவரை நீங்க வாஞ்சியோட மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். நீங்க வேதவசனத்தை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 2:12 ஏலி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆசாரியர். ஏலி அப்படிங்கிற ஒரு மனுஷன். அந்த ஏலியுடைய பிள்ளைகள் அவரோட தான் வளர்ந்தாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் அவர்கள் இருந்து வளர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்றது பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏலியுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சர்ச்சுக்குள்ள தான் இருந்தாங்க, சபைக்குள்ள தான் இருந்தாங்க, சபையை சுத்தி தான் அவங்க வளர்ந்தாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். யூதாஸ் நீங்க எடுத்துக்கங்க. யூதாஸ் 3 வருஷம் இயேசுவோட நடந்தார், இயேசுவோட சாப்பிட்டார், இயேசுவோட ஒரே இடத்துல கூட அவங்க தூங்கி இருக்கலாம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுத்தார் அப்படிங்கறத பார்க்கிறோம். எத்தனை அற்புதங்களை யூதாஸ் காரியத்தை பார்த்திருப்பார், யோசிப்பாரு. இயேசு செய்த எத்தனை அற்புதங்களை பார்த்திருப்பார். நம்ம ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னாரு, பாஸ்டர் ஒரே ஒரு அற்புதம் போதும் பாஸ்டர், இந்த இந்தியாவே ஆண்டவர் மாத்தினார். நான் சொன்னேன், வேதவசனத்துல எத்தனை அற்புதங்களை பார்த்தவர்கள் இருக்காங்க. அவங்க தான் இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாங்க. யூதாஸ் காரியத்தை 3 வருஷம் இயேசுவோட நடந்தான். அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். பிசாசு அவனை தூண்டியது, அவனுக்குள் பிரவேசித்தது என்று வேதவசனம் சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் நம்ம சர்ச்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு நேரம் நம்ம பாட்டு பாடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நாம எவ்வளவு ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட விதத்துல உறவு வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நான் என்னுடைய பிரேயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரை வந்து வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து இனிமையானவராக நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை வந்து சுவைக்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தகப்பன்மார்களே, நீங்க சர்ச்சுக்கு போறத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்றத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்க சுவிசேஷம் சொல்றத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்க சர்ச்சுக்கு நேரத்துக்கு வரத பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஹalleluya, praise the Lord. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு டைமுக்கு வரது கிடையாது. மற்றதுக்கெல்லாம் டைம் போயிடுவாங்க, வேலைக்கு டைமுக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை டைம் கழிச்சிருவாங்க. ஆனா சர்ச்சுக்கு வந்து நீங்க டைமுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் டைமுக்கு வராது. நான் சாபமா சொல்லல, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். யாரையும் நான் சபிக்கிறதெல்லாம் கிடையாது. நான் யாரையும் சபிக்க மாட்டேன், என்னை ஏமாத்துறவங்க கூட யாரையும் சபிக்க மாட்டேன். ஆனா நான் சரியா என்ன பார்த்து என் பிள்ளைங்க வந்து ஒரு நாளும் அப்பா வந்து எப்பயுமே சர்ச்சுக்கு லேட்டா போவாங்க சொல்லவே முடியாது.
சீக்கிரமாக கிளம்பி டைமுக்கு நான் என்ன செய்யணும், அங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் அங்க சர்ச்ல இருக்கணும். விசுவாசியா இருந்த போது நான் அப்படிதான் இருந்தேன், ஆசானதுக்கு அப்புறமா அப்படிதான். அருமையான பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும், நம்மளை பார்த்து அவங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க உங்களுடைய மனைவியோட எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அவங்க நீங்க திட்டிகிட்டே இருக்கிறீங்களா, அல்லது மண்டுன்னு சொல்றீங்களா, முட்டாள்னு சொல்றீங்களா, அறிவு இருக்கான்னு சொல்றீங்களா, அது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. நீங்க சண்டை போடுற காரியத்தை, உங்க வாயில இருந்து வருகிற கெட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்பார்கள். அதே வார்த்தையை தான் அவங்க பிரயோகம் பண்ணுவாங்க. அதே போல அம்மாக்கள், நீங்க எப்படி கணவரை ரெஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி அவரை குறித்து அவர் இல்லாத நேரத்தில் பேசுறீங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அளவுக்கு நீங்க மன்னிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க கசப்புணர்ச்சியோட இருக்கீங்க, எல்லாமே பிள்ளைகள் மேல ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டவருக்கு பேரன் பேத்திகள் கிடையாது. பைபிள் ஆண்டவருக்கு பேரன்கள் பேத்திகள் இருக்கிறாங்கன்னு போட்டுக்க இல்ல, ஆண்டவருக்கு பிள்ளைகள் மட்டும் தான் உண்டு. நீங்களும் பிள்ளைகள் தான், உங்க கையில இருக்கிற அந்த சின்ன குழந்தையும் ஆண்டவருடைய பிள்ளை தான். பேத்தியெல்லாம் கிடையாது, பேரெல்லாம் கிடையாது. எல்லோரையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரே ஒரு இலக்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஜெனரேஷன், இந்த சந்ததி ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் உங்களோட பகிர்ந்து கொள்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமுறை ஆண்டவருடைய காரியங்களை மறக்கலாம். ஒரு தலைமுறை ஆண்டவருடைய காரியங்களை மறக்கலாம். ஆனா அதை மறக்காம வைப்பது நம்முடைய வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். A generation forgot God's mighty works. ஒரு தலைமுறை ஆண்டவருடைய mighty works, வல்லமை உள்ள கிரியைகளை அது மறக்கலாம். ஆனா மறக்காம வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எத்தனை பேரு நீங்க ஆல்பம்லாம் காமிச்சு பிள்ளைகளுக்கு காமிச்சு, ஏய் இதான் உங்க தாத்தா, இதான் உங்க பாட்டி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லி போட்டீங்களா? இல்ல உங்களுடைய மேரேஜ் ஆல்பத்தெல்லாம் யாராவது வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா உட்காந்து காமிக்கிறீங்க இல்லைங்களா? அது போல நம்முடைய வாழ்க்கையில போட்டோ ஆல்பம்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆண்டவர் செய்த நன்மைகள். ஆண்டவர் செய்த, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்ல. எப்ப நம்ம சொல்றோம்? ஒரு சர்வீஸ் எண்ட் ஆகும்போது நம்ம சொல்றோம், இல்ல ஒரு ஜெபத்தினுடைய முடிவுல நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நீங்க அந்த சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க சங்கீதக்காரர் தன்னிட்ட பேசுறார், தன்னிடத்துல அவர் பேசுகிறார். என் ஆத்துமாவே அப்படின்னா, ஏய் ஜோசப், நீ என்ன செய்யாத, ஆண்டவரை மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னிடத்திலேயே பேசிக் கொள்வதை நாம பார்க்கிற அருமையானவர்களே. ஆண்டவருடைய நன்மைகளை மறக்காத, ஆண்டவருடைய நன்மைகளை மறக்காத. நான் பல வேலை சொல்வேன், நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் கிராமத்துல இருந்து வந்தேன்னு சொல்றேன் அப்படின்னா, நான் மறக்கக்கூடாது. ஏன் நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத நான் மறக்கக்கூடாது. என்னுடைய எளிமையான வாழ்க்கையை நான் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வேணாலும் வைத்திருக்கலாம், ஆண்டவர் என்ன வச்சுக்கலாம் ஆண்டவர். ஆனா நான் என்னுடைய எளிய வாழ்க்கையை மறந்துடக்கூடாது, என்னுடைய ஹம்பிள் பிகினிங்கை நான் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் அதை மறக்காம இருந்தா தான் ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி உணர்வாக இருக்க முடியும். ஆண்டவர் கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறக்கல? அல்லது அப்படியே சொல்றாங்க. மறக்காம இருந்தீங்க அப்படின்னா, நாம மறக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம காலை எப்பயுமே தரையில இல்லைன்னா பறக்கும். தலை கணம் அப்படின்றாங்கள, அது வந்துவிடும், பெருமை வந்துவிடும். நம்ம யாருக்கும் போயிட்டு ஆண்டவர் செய்தான்னு சொல்ல மாட்டோம், நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே கர்த்தராலே வாய்த்தது, எல்லா நன்மைகளும் நம்ம கர்த்தராலே கிடைத்தது. ஆனா அன்றைக்கு உள்ள ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அன்றைக்கு உள்ள தலைமுறை அதை அங்கீகரிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் கர்த்தர் செய்த காரியங்கள், அற்புதங்களை அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திரை, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளில வந்தாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. எரிகோ பட்டணத்துல இருந்த மதில்களை ஆண்டவர் உடைத்தார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு.
யோர்தான் தண்ணீரை ஆண்டவர் நிறுத்தினார் என்பது அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா அதை பத்தி சொன்னாலும் கூட வா ஆண்டவர் இதை செஞ்சாரா அல்லேலூயா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன் கேட்டீங்கன்னா அதை குறித்த ஒரு உற்சாகம் அவங்களுக்குள்ள இல்ல. என்னைக்கு ஆண்டவரை பேசும்போது, ஆண்டவர் குறித்து பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி வரவில்லையோ, ஒரு எழுச்சி வரவில்லையோ, அல்லது அதை குறித்த ஒரு உற்சாகம் வரவில்லையோ, சம்திங் ராங். அது ஏதோ ஒரு காரியம் சரியில்லை என்று அர்த்தம். மற்றதெல்லாம் பேசினா நமக்கு பாலிடிக்ஸ் பத்தி பேசினா ஓ நல்லா இனிக்குது பாலிடிக்ஸ் ஒரு டாபிக் சில பார்க்க பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் ஒரு பாம்பு கதை சொல்ல ஆரம்பிச்சுல, பாம்பு எங்க வீட்டு பக்கத்துல வந்துச்சு பிரதர், இங்க பாம்பு பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. அதான் நான் வந்து கேட்டேன், இங்க பாம்பே நாங்க பார்த்தது சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் எங்க ஊர் சைடு நிறைய பாம்பு இருக்கு. பாம்பு பார்க்கறதா நீங்க இங்க வாங்க. ஓகே, டெய்லி ஒரு பாம்பு அங்க இருக்கு. ரைட், ஓகே. என்ன சொல்றது, பாம்பு கதை ஒருத்தர் பேசுறாங்க, பாம்பு உடனே இன்னொருத்தவங்க சிஸ்டர் அது ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், எங்க வீட்டு பக்கத்துல என்ன தெரியுமா? அப்படியாக்கும். அடுத்தவங்க அது ஒண்ணுமே இல்லை, அது என்ன 6 அடி தானே பாம்பு, எங்க வீட்டு சைடு 10 அடி வந்துச்சாக்கும் அப்படின்னு சொல்லி இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. இந்த பாம்பை பத்தியே பேசுவாங்க. ஆனா கர்த்தரை பத்தி பேசினா ஒட்டாய் கொஞ்ச நேரத்துல வரட்டுங்களா வரட்டுங்களா. அதுக்காக கர்த்தரை பத்தி பேசி அறுக்கணும்னு நான் சொல்லுவேன். கர்த்தரை பத்தி பேசும்போது, கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படிங்கறத கேட்கும் போது அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த உற்சாகம் இல்லாம போயிடுச்சு. இந்த மக்களுக்கு அந்த உற்சாகம் இல்லாம போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அஷ்டரோத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆண்டவர் அவர்களை பகைவர்களுடைய கையில கொடுத்து விட்டார். அவர்கள் இவர்களை ஒடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் தேசத்தில் பல பண்டிகைகள் இருந்துச்சு. பல பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை இருந்துச்சு, கூடார பண்டிகை இருந்துச்சு, வாரங்களின் பண்டிகைகள் அப்படின்னு இருந்துச்சு. பஸ்கா பண்டிகை வந்து எப்படி பஸ்கா நாள்ல எகிப்து தேசத்துல அவர்கள் வந்து புசித்தார்களோ, எப்படி அவசர அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அதை அப்படியே அவங்க செஞ்சாங்க. ஒவ்வொரு பண்டிகையிலும் செஞ்சாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்துல வந்து இஸ்ரவேல் மக்களை வெளில கொண்டு வந்தார் அப்படிங்கறத அங்க அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. அதே போலதான் கூடார பண்டிகை. ஒவ்வொரு பண்டிகையும் நாம வந்து புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ஜாலியா போறதுக்காக இல்லை, அதை குறித்து சொல்வதற்காக. கிறிஸ்துமஸ் எதுக்காக வருது? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம எல்லாம் ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க புத்தாடை அணிந்து கொண்டு நல்ல சந்தோஷமா வந்து எல்லாம் அப்படியே ஆடல் பாடல், அதுக்கு மட்டும்தானா? இல்ல, தேவன் மனிதனாக வந்தார் என்பதை சொல்வதற்காக. அல்லேலூயா, தேவன் மனிதனாக வந்தார் சுவிசேஷம் சொல்வதற்காக. சுவிசேஷம்னா என்ன? வேத வாக்கியங்களின்படி தேவன் மனிதனாக வந்தார். அவர் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றியிருந்தார். அவர் கொல்லப்பட்டார், அவர் நமக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுதான் இந்த கிறிஸ்துமஸ்னுடைய அர்த்தம். இன்னைக்கு சுவிசேஷம்னா என்னன்னு மக்கள் சொல்ல தெரியல. சுவிசேஷம்னா என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது இல்ல சுவிசேஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா. கர்த்தர் சுதந்திரவார், ஆமா நிச்சயமா. ஆனா தேவன் மனிதனாக வந்தார். வேத வாக்கியங்களின்படி தேவன் மனிதனாக வந்தார், நமக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக சாத்தான் வேலை செய்வார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க? இயேசு மரிக்கவே இல்லை, அவரை போல ஒருத்தர் இருந்தாரு, அவரை பிடிச்சு என்ன செஞ்சாங்க? சிலுவையில் போட்டாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்றாங்க. இயேசு வந்து சாகலாம் இல்ல, அவர் தான் மயக்கம் தான் போட்டாரு. அந்த மயக்கம் போட்ட இயேசு என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிட்டு கல்லறையில வச்சாங்க. அவர் அந்த கல்லறையில இருந்த குளிர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன செஞ்சாரு? மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று அவர் வெளில வந்தார். அவர் உயிரோட எழுந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து வந்து இந்தியாவுக்கு போனாரு. இந்தியாவுல போயிட்டு அவர் புத்த மதத்தை அவர் தழுவி கொண்டார்.
அதுக்கப்புறம் தான் வந்து இங்க பிரசங்கம் பண்ணாரு. அவர் வந்து சிலுவையெல்லாம் மறிக்கல, உயிரோட எழுப்பல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே எதற்காக அப்படின்னு கேட்டீங்களா? இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷம் இருக்குல்ல, அதை வந்து மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக, மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அன்னைக்கு சொல்றோம், ஈஸ்டர் உயிர்த்தெழுதலின் அந்த நாள்ல நம்ம என்ன கொண்டாடுறோம்? இந்த உலகத்துல மனுஷனாக வந்த ஒரே தேவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எத்தனையோ பேர் மரித்தார்கள், அவங்க அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனா ஒரே ஒருத்தருடைய கல்லறை மட்டும்தான் இன்னைக்கு என்னது எம்டியா காலியா. யாருடைய கல்லறை? இயேசுடைய கல்லறை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நிறைய பேர் இயேசு வந்து உயிரோட எழுப்புன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்டவரை நினைவு கூறுவதற்கான ஒன்று. அவனா பண்டிகைக்கு அன்னைக்கு தான் நினைவு கூறுன்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் மக்கள் நிறைய பண்டிகை வச்சிருந்தாங்க, ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களை நம்ம பயிற்சிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டார்னு உங்க பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்களா? பகிர்ந்து கொண்டிருக்கீங்களா? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்றத உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றினார் என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் எப்படி உங்களை அபிஷேகித்தார் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஒரு கதை மாதிரி இல்ல, உற்சாகமாக நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4வது பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்றதுக்கான 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் மறக்கப்படும் போது அங்க வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை விக்கிரகங்கள் இறக்கும். தேவன் எங்கு மறக்கப்படுகிறாரோ அங்கு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை விக்கிரகங்கள் நிரப்பும். நீங்க நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11-13 அதான் நம்ம இன்னைக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஒரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாங்க. அவங்க ஆண்டவரை அறியாம இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. எதையெல்லாம் வணங்கினாங்க? பாகாலை வணங்கினாங்க, அஷ்டரோத்தை வணங்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாம எப்ப ஆண்டவரை பத்தி நம்முடைய தலைமுறைக்கு சொல்லி வளர்க்காம போறோமோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேப், ஒரு இடைவெளி வரும், ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க அப்படின்னா விக்கிரகங்கள் நிரப்பும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாகால் அந்த இடத்துக்கு வரும், அஷ்டரோத்து வரும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாகால் எல்லாம் வரது இல்லையே, இவர்கள் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து விக்கிரகத்தெல்லாம் வணங்குறது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை இந்த சிலைகளையும் இந்த விக்கிரகங்களையும் அவர்கள் வணங்காம போகலாம். ஆனா அவர்கள் வேறு எதையோ ஆண்டவருடைய இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் வைப்பாங்க? படிப்பை வைப்பாங்க, கல்வியை வைப்பாங்க, அல்லது தன்னுடைய கணவனையோ மனைவியோ வைப்பாங்க, இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்களை வைப்பாங்க, ஐஸ்வர்யத்தை வைப்பாங்க, பதவியை வைப்பாங்க. இந்த மாதிரி வேறு பல காரியங்களை ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் ராஜாவாக இல்லை என்றால் நாம வாழவே கூடாது. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ண முடியுமா? நம்ம கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் ராஜாவாக இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்வது பிரயோஜனமே இல்லை. எல்லா என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாத்துக்கும் அவர்தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய காரியம். அருமையானவர்களே, சாலமோனை நீங்க எடுத்துக்கீங்க. சாலமோன் ராஜா, அவருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். ஆனா அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவருடைய வாழ்க்கையில விக்கிரகம் வந்தது. என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம், அவர் இறந்ததுக்கு பின்பாக அவருடைய ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் பார்க்கல பிளவு, அவர் பார்க்கல. ஆனா அவர் செய்த காரியங்களுடைய விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய ராஜ்யம் பிளவுபட்டது. ஒரு விதத்துல அவர் செய்த காரியங்களும் அதற்கு பங்களித்திருக்கிறது என்று சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய ராஜ்யம், எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு ஞானம். இன்னைக்கு ஞானம் தான் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வையில எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து நல்லதை எடுத்து வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறன் தான் ஞானம்.
நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்னன்னா, எல்லா பெற்றோர்களும் தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுக்கணும். நீங்க அவருடைய ஞானத்தை தேடணும். ஆண்டவர் வேதவசம் சொல்கிறது, யாக்கோபு 1:5 யாருக்கெல்லாம் ஞானத்தில் குறைவு இருக்குதோ அவங்க என்ன செய்யலாம், ஆண்டவர் போயிட்டு கேட்கலாம். எவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தாராளமாக ஜெனரஸாக கொடுப்பவரும் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு ஞாபகம் கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க போயிட்டு ஆண்டவரே நான் இந்த முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். இது கூட அறிவு இல்லையா அவருக்கு அப்படி கேட்க மாட்டார். ஞானத்தை கொடுப்பார், நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, வாழ்க்கையில வந்து வெற்றி வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. வாழ்க்கையில வந்து ஐஸ்வர்யம் வேணாம்னு நான் சொல்றேன். உங்களுடைய வேலையில வந்து நீங்க வளரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி இதெல்லாம் நீங்க வளரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியமானது அப்படின்னா ஆண்டவர் தான் முக்கியமானது. அதனால பேசலாம். அது ரொம்ப 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 தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். 5வது கடைசியாக நான் உங்களோட ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கென்று ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல தேர்ந்தெடுக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் நான் ஆண்டவர்களை இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவர்களை இருந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவர்கள் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நம்ம பேசணும், அப்பப்ப நம்ம பேசணும், ஆண்டவரை பத்தி நம்ம பேசணும், அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நம்ம உதவி செய்யணும். அவங்க சர்ச்லயே பிறந்து வளர்ந்துக்கலாம். எனக்கு வந்து நான் பாஸ்டருடைய பிள்ளைகள் அப்படின்னு இருந்தாலும் கூட நான் வந்து அவர்களை சுவிசேஷ சொல்லி நான் செஞ்சேன்னா அவங்களை வழி நடத்தினேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வழி நடத்தினேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இப்படியே பாட்டு பாடி இப்படியே இருக்குது, அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம என்ன கேட்டீங்கன்னா, அவர்களை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். யோசுவா சொன்னார், யோசுவா எல்லோருக்கும் முன்பாக சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்து. அவர் தன்னுடைய தலைமுறைக்காக, அவருடைய சந்ததிக்காக, அவருடைய வீட்டாருக்காக அப்படி சொன்னார். ஆனா அவர் இந்த உலகத்தை விட்டு போனது பின்பு அவர் தன்னுடைய தகப்பன்மார்களோடு கூட அவர் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு, மூப்பர்களும் அடக்கம் செய்யப்பட்ட பின்பு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை அறியாத சந்ததி வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எவ்வளவுதான் விசுவாசத்தோட இருந்தாலும் நம்முடைய தலைமுறை நமக்கு பின்பாக வருகிற அந்த தலைமுறை ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவரை பின்பற்றவில்லை என்றால், ஒரு தலைமுறை இடைவெளி விழுந்துவிடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளை நன்றாக சத்தியத்தில் வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க ஒரு பாத்தீங்கன்னா 5 வயசுலயே பிள்ளைங்கெல்லாம் சயின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்னென்னமோ படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பயும் அதுக்கெல்லாம் ஏஐ பத்திலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நமக்கே மொபைல்ல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு சொல்லி கொடுக்குது. சின்ன பிள்ளைங்க இப்படி சொன்னா இது தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க. ஆனா நம்ம சர்ச் என்ன செய்யறோம், இன்னும் அவங்களுக்கு கலர் அடிக்கிறதுக்கு ஆக்ஷன் சாங்ஸ், பாட்டு பாடு வேண்டாம்னு சொல்ல, பாட்டு பாடு, ஆக்ஷன் சாங் இதெல்லாம் ஓகே, கலர் அடிக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்கூல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது அப்படின்னா, தியாலஜி புரியாதா, இறையியல் கருத்து புரியாதா, வேதத்தில் உள்ள சத்தியங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் புரியாத சின்ன பிள்ளைங்க இல்ல, அவர்களுக்கு புரியும். நீங்க படிச்சு கொடுத்தீங்கன்னா புரியும், நான் படித்துக் கொடுத்தால் அது புரியும். அவர்கள் நம்பிசணும், நம்ம வளர்க்கணும். நான் அப்பதான் சொன்னேன் உங்ககிட்ட, பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க, அங்க உள்ள பிள்ளைங்க, அவங்க வயது பிள்ளைங்க கேள்வி கேட்கிறாங்க. பைபிள் தெரியுமா, பைபிள் நிறைய பிழை இருக்கு தெரியுமா, பைபிளை வந்து மாத்தி எழுதிட்டாங்க தெரியுமா, பைபிள்ல வந்து வேத சுருள்கள்லாம் இருக்கு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து மாத்திட்டாங்க தெரியுமா, அதுக்குள்ள என்னென்னமோ உள்ளுக்குள்ள வந்து செருகி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா நானு அரண்டு போயிட்டேன். ஏன்னா அதெல்லாம் பைபிள் காலேஜில் தான் சொல்லுவாங்க, பைபிள் காலேஜில் தான் இருக்கு எத்தனை சுருள்கள் இருக்கு, எத்தனை இது இருக்கு, அதுல பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் இது யாரோ அங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஆராதனை ஸ்தலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்முடைய பிள்ளைகள் கேட்குது, நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து கேட்குதுங்க, இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கேட்குது. ஏன் அப்படின்னா நாம அவர்களை படம் வரையவும், கலர் அடிக்கவும், ஆக்ஷன் சாங் போடுறதுலயே நம்ம வைத்து விட்டோம். அவர்களுக்கு நம்ம தியாலஜியை கத்துக் கொடுக்கணும், வேதத்தினுடைய
சத்தியத்தை நல்ல கடினமான காரியங்களை அவர்களுக்கு நம்ம எளிதாக புரியும்படியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல, இவங்க எல்லாம் சொல்றாங்க, நல்ல லாஜிக்கா சொல்றாங்க, வேதத்துல பிள்ளைங்க இருக்கா, வேத புஸ்தகம் வந்து தேவனுடைய வார்த்தை இல்லையா, இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லையா, இயேசு போல ஒருத்தர் கொண்டு போயிட்டு சிலுவையில போட்டாங்களா, இயேசு கிறிஸ்து வந்து அடக்கம் பண்ணாங்க, அந்த குகையினுடைய அந்த கல்லறையினுடைய குளிர்ச்சியில அவர் வெளில வந்துட்டாரா? கரெக்டா தான் இருக்கு சொல்றது எல்லாமே. இவங்க லாஜிக்கா சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சுவாங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சந்ததி பெற்றோர்களாக, தந்தைமார்களாக, தாய்மார்களாக இந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவருக்குள்ள முழுமையாக வளர்வதற்கு உயிரையே கொடுக்கும். நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் எனர்ஜி உயிர் எல்லாவற்றையும் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஏன்னா நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனாலும் பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் வளர முடியும். நாம அவங்களுக்காக வளர முடியாது, அவங்களை வந்து இழுத்து பிடிச்சுலாம் வளர்க்க முடியாது. அவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சைக்கிள் எப்படி ஓட்டுறது கற்றுக் கொடுத்தாலும் அவங்கவுங்க சைக்கிள் ஓட்டணும். பிள்ளைகள் சொல்லணும், உங்க விசுவாசம் தான், உங்க விசுவாசம் என்னுடைய விசுவாசம் தான். எனக்கு ஆண்டவர் வந்து பரவத்துக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாருன்னு நினைச்சுக்காரு. அந்த பாஸ்போர்ட்ல நீங்களும் வந்துடலாம் நினைச்சாரு. நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் தேட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிதாக்களுக்கு, அப்பாமார்களுக்கு நான் சொல்வது, நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவராக இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை தான். அதுதான் பெரிய சொல்லுது. அதே போல குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தோடு சேர்ந்து வேதத்தை வாசிங்க, குடும்பத்தோடு சேர்ந்து வேத புத்தகத்தை நீங்க படிக்க தியானம் பண்ணுங்க. நாமெல்லாம் வெக்கேஷன் போறோம்ல, எங்கேயாவது வெக்கேஷன் போறோம் இல்லைங்களா, கான்ஃபரன்ஸ் போறோம், ரெட்ரீட் போறோம்ல, அதே மாதிரி என்ன செய்ய, வீட்டுல குடும்பமா ஒரு நாள் ரெட்ரீட் இருங்க, குடும்பமா என்ன செய்ய, வேத வசனத்தை வாசிங்க, அன்னைக்கு வந்து வேதத்தை தியானிங்க, உட்காந்து பேசுங்க, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க குடும்பத்தோட இருந்து இந்த காரியத்தை செய்யுங்க. அது ரொம்ப உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல பிள்ளைகள் வந்து நீங்க மனம் திரும்பதை பார்க்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி சொல்லி மனம் திரும்புறீங்கல்ல, நீங்க உங்க வாழ்க்கை மாற்றல, அது பிள்ளைகள் பார்க்கணும். அதுக்கு நீங்க விட்டுக் கொடுக்கணும். தகப்பன்மார்கள் சொல்வது, தாய்மார்களுக்கு அதே காரியம் தான். நீங்க மனம் திரும்பதை அவங்க பார்க்கட்டும். அது மட்டுமல்ல, குடும்பத்துல அன்பையும் இரக்கத்தையும் கொண்டு வாங்க, மன்னிப்பை நீங்க கொண்டு வாங்க. கணவன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து உங்க பின்னாடியே மன்னிப்பு கேட்டு சுத்த வைக்காதீங்க. மன்னிங்க, உடனே மன்னிங்க. ஆண்டோடைய வசனம் ஒன்று சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு கீழ்ப்படிங்க. குடும்பத்துல இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மன்னிப்பும் அரவணைப்பும் கருணையும் கிருபையும் இருக்கிற ஒரு வீடாக அது இருக்கட்டும். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, எப்போதுமே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிற எல்லோருமே பிள்ளைகள் தான். சின்ன பிள்ளைங்க இங்க எல்லா காலம் எல்லோருமே ஒரு விதத்துல எல்லோருமே பிள்ளைகளாக இருக்கும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி, கிறிஸ்துவுக்குள்ள பெற்றோர்களுக்கு அம்மா அப்பாவை ஏசாது, ஏதாவது சொல்லி ஏசாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஜெனரேஷன்ல அவங்க கத்து வச்சிருக்காங்க. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்கலாம். அதுக்காக என்ன செய்யணும், அவங்கள வந்து தலைமுறைவாக நம்ம நினைக்க கூடாது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை நம்ம தனிப்பட்ட விதத்துல தேடுவது ரொம்ப முக்கியமானது. நாம ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு நாம முயற்சிகள் எடுக்கணும். நம்ம பைபிள் நம்ம ஆண்டவர் ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு வந்து தந்தைமார்களுடைய தினம். தாய்மார்களுக்கு சேர்த்து பிரசங்கம் பண்ணிருக்கேன். ஒரு ஜெனரேஷன் கேப், ஒரு தலைமுறை இடைவெளி ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யோசுவா மரித்து போயிட்டாரு, மூப்பர்கள் மரித்து போயிட்டாங்க, தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாம, ஆண்டவரே என்ன முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், ஏன் தலைமுறைக்கு நல்ல மாதிரியாக கிறிஸ்துவை போல இருக்கிற ஒரு மாதிரியாக இருப்பதற்கு, அது மட்டுமல்ல அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை இன்னைக்கு நம்ம எடுப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவருக்கு உதவி செய்ய அப்படின்னு அன்பின் தகப்பனை இந்த மாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் வைக்கிறோம். நாங்க நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல ஆண்டவரே ஒரு சந்ததி வந்தது யோசுவாவுக்கு பின்பாக.
மூப்பர்களுக்கு பின்பாக அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பகைவருடைய கரத்திலே கொடுத்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவர்கள் எல்லோரும் உங்களுக்குள்ள வளரட்டும், எல்லாவற்றிலும் வளரட்டும். இந்த உலகத்தின் காரியத்திலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய காரியத்துல, உடைய ஞானத்துல, நீதியில அவர்கள் வளரட்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்களை நீங்க தொடுங்க. அம்மாவாக அப்பாவாக இருக்கிற எங்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களில் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு நல்ல மாதிரியான கிறிஸ்தவர்களாக இருக்க உதவி செய்யும். மன்னிப்பும் கிருபையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாக இருக்கட்டும். மனம் திரும்புகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட நாங்கள் சரியான ஒரு அம்மாவாக அப்பாவாக இல்லாமல் இருந்திருப்போம் என்றால் ஆண்டவர் நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் திரும்பி உங்களை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரை நீங்க எங்களோட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.